இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸ் மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? Flipkart ஒஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ். பயப்படாம அவங்க மேல கன்சியூமர் கோர்ட்ல வந்து கேஸ் போடுங்க. ஒண்ணுமே பெனிஃபிட் பண்ணாம கோடி கோடியா பாத்தீங்கன்னா Flipkart லாபம் எடுக்காங்க. நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற ரெண்டு இ-காமர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்று Flipkart, ரெண்டாவது Amazon. இதில் தான் சோப்பு, சீப்பு, ஷாம்பு, ஃபோனு, வாஷிங் மிஷின், டிவி, லொட்டு லொசுக்கு, ஏன் ஜட்டி பனியன் முதற்கொண்டு நிறைய பேர் அதில் தான் வாங்குறாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது ஒரு பொருளாவது இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்கல்ல. இந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்ஸ் எல்லாம் முக்கியமாக இந்த Flipkart, Amazon இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் நம்மளுக்கே தெரியாமல் குட்டி குட்டி சேஞ்சஸை பண்ணி மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க நம்பலனாலும் அதுதான் நடக்குது. அப்படி என்னப்பா பண்றாங்க? போனுக்கு போல செங்கல், சோப்பு அந்த மாதிரி தான் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் ஒரு காலத்துல செல்லர் சைடு இருந்தது. செல்லர் ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது குறைஞ்சிருச்சு. ஸோ செல்லருக்கு பதிலாக பாத்தீங்கன்னா பிராண்டே டைரக்டா இறங்கிட்டாங்க. இப்போ Flipkartக்குள்ள போயிட்டு ஒரு பொருள் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த பொருளோட விலை கீழே பாத்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு மினிமம் 49 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 99 ரூபீஸ் வரையும் போட்டிருப்பாங்க. இது என்னன்னா, ஒரு பொருளை நீங்க ஆர்டர் பண்ணல அது வந்து உங்களுக்கு பபிள் டிராப் பண்ணி இன்னும் செக்யூரா கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்கு வந்து சீக்கிரமே டெலிவரி பண்ணுவாங்க, அதுக்குன்னு வந்து ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ண பொருள் தான் வந்திருக்கா, அது கரெக்டா வந்திருக்கா, டேமேஜ் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் அவங்களே ஓபன் பண்ணி பார்த்து அவங்களே செக் பண்ணி போட்டோ எடுத்து வெரிஃபை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுக்கலாம், ஓடிபி வெரிஃபை பண்ணலாம். அவன் கரெக்டா என்னடா பண்றான், இதுல என்னடா ஏமாத்துறதுக்கு இருக்கு? இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருளை நான் ஆன்லைன்ல வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் எந்த வெப்சைட்ல வேணா வாங்கலாம். அதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி வெப்சைட் இன்னைக்கு இருக்கு. நான் ஏன் Flipkartல வாங்கலாம்? ஏன்னா Flipkart அப்படின்றது ஒரு பெரிய பிராண்ட், ஒரு ட்ரஸ்டபிள் இ-காமர்ஸ் சைட். அந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் கரெக்டா நான் ஒரு பொருள் ஆர்டர் போட்டேன்னா அதே பொருள் எனக்கு வரும்ன்ற நம்பிக்கையில தான் Flipkartல ஆர்டர் போடுறேன். சோ அதை வெரிஃபை பண்ணி செல்லர்ட்ட கரெக்டா வாங்கி கஸ்டமர்ட்ட கரெக்டா டெலிவரி பண்ண வேண்டியதுதான் வேலை. அதுக்கு தான் பிராண்ட் இருந்து செல்லர்ஸ்ல இருந்து ஒரு கமிஷன் பாத்தீங்கன்னா Flipkart வாங்குவாங்க. பட் இன்னொரு சார்ஜஸ் அப்படின்னு போட்டு அதை கஸ்டமர் தலையில கட்டுறது எந்த அளவுக்கு நியாயம்? இது சில பேருக்கு வந்து டேய் உன் பொருள் கரெக்டா வரணும்னா இந்த மாதிரி சார்ஜஸ் வாங்க தான் செய்வாங்க அப்படின்னீங்கன்னா இதை Amazon பண்றது இல்ல, மிந்த்ராவோ இல்ல மிச்ச வெப்சைட்லாம் யாரும் பண்றது இல்ல, Flipkart தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால வந்து கஸ்டமருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது பேக்கேஜ்ல ஏதாவது டிஃபர் ஆகுதா இல்ல ஸ்பெஷலா ஏதாவது கொடுக்குறாங்களா? எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த செக்யூர் பேக்கேஜ் வந்து உங்களால ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண முடியாது. அது வந்து மேண்டிட்டரி, கண்டிப்பா நீங்க வந்து அதை போட்டே ஆகணும். Flipkartல ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே பாத்தீங்கன்னா இது இருக்கு. அட்லீஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே பேக்கேஜிங் ஃபீயான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. 29, 49, 99 அப்படின்ற மாதிரி டிஃபர் ஆகும். இல்ல நான் 4-5 ப்ராடக்ட்டை சேர்த்து போடுறேன், ஒரே பேக்கேஜிங் ஃபீயா மாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அதுவும் பண்ண முடியாது. 5 பொருள் போடுறேன் அப்படின்னா 99 போட்டு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா கட்டணும். இது என்ன பண்றாங்க எனக்கு புரியல. அவங்களோட நோக்கம் வந்து கரெக்டா தான் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிளப் பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்னா பிரிச்சு காட்டலாம்ல. 100 ரூபாயிலே வேலை முடிஞ்சிடும்ல. நான் எதுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும்? இது நிறைய பேருக்கு ஈஸியா இருக்கலாம். 99 ரூபா தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன சர்வே படி Flipkart ஒரு நாளைக்கு 1 மில்லியன் ஷிப்மெண்ட் டெலிவரி பண்றாங்களா. ஆவரேஜா 49 ரூபாய் பேக்கேஜிங் ஃபீ அப்படின்னு வச்சா கூட ஒண்ணுமே பெனிஃபிட் பண்ணாம கோடி கோடியா பாத்தீங்கன்னா Flipkart லாபம் எடுக்கலாம். ரொம்ப ஆவரேஜா சொல்றேன். இது வந்து கன்சியூமர் சைடும் பாத்தீங்கன்னா எந்த பெனிஃபிட்டும் இல்ல. அட்லீஸ்ட் டெலிவரி பர்சனுக்காவது ஏதாவது பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மயிரும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி டெலிவரி பண்ற ஒரு டெலிவரி பாய் வந்து என்கிட்ட பேசினாரு. அவர் சொன்னப்ப நான் ஒரு நாளைக்கு ஒரு 300 பார்சல் கொடுக்குறேன் அப்படின்னா என்னைக்கு இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரின்னு ஒன்று வந்துச்சோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170, 150 அந்த மாதிரி தான் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. இதனால என்னோட ரெவன்யூவும் பாதிக்குதுன்றாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுறப்ப ப்ராடக்ட்டை கையில் கொடுத்துட்டு ஓடிபி கேட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா எடுத்து வெரிஃபை பண்ணி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு கிளம்பணும். அதனாலே டைம் டிலே ஆகுது. அதனால நிறைய ப்ராடக்ட் கொடுக்க முடியல ப்ரோ, இதனால எங்களுக்குமே நிறைய வந்து லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் கேட்ட அந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்குலாம் உங்களுக்கு எதுவும் அமௌண்ட் கொடுக்குறது இல்லையா, 99 ரூபா சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ப்ரோ ஆல்ரெடி கொடுத்த அமௌண்ட்ல இருந்தே 1 ரூபா 2 ரூபா குறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. ஏன் ப்ரோ எங்களுக்கு இந்த ஓப்பன் பாக்ஸ் டெலிவரில இருந்து ஒரு பெனிஃபிட் கூட கிடையாதுன்றாங்க. ஸோ மொத்தத்தில் கஸ்டமருக்கும் யூஸ் இல்லை, டெலிவரி பர்சனுக்கும் யூஸ் இல்லை, செல்லருக்கும் யூஸ் இல்லை. இந்த பிராண்டுன்ற Flipkart இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் சின்ன அமௌண்ட் மாதிரி காட்டி கோடி கோடியா கொள்ளையடிக்கிறான். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்ல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீன் ஒன்று போடுறான். அது போக வந்து பிக் பில்லியன் டே வந்தப்ப பாத்தீங்கன்னா பிக் பில்லியன் டே ஃபீன் போட்டான். 10 ரூபாய் 20 ரூபாயா கேட்டா அந்த ஆஃபர்ல போன்லாம் ப்ராடக்ட்லாம் கொடுக்குறேன்ல அந்த ஆஃபருக்கு 10 ரூபாய் 20 ரூபாயா. நியாயம் எனக்கு புரியல. இது தவிர பாத்தீங்கன்னா அந்த பிக் பில்லியன் டேல பாத்தீங்கன்னா கூப்பன் ஒன்று வித்தான். 2000 ரூபாய்க்கு ஒரு கூப்பனை முன்னாடியே வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆஃபர்ல ஒரு ப்ராடக்ட் என்ன விலைக்கு இருக்கோ அதே ப்ராடக்ட்டை விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதே விலைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளைக்குள்ள வாங்கிக்கலாம்னாங்க. நிறைய பேர் அந்த கூப்பனை வாங்கினாங்க.
பட் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா ஸ்டாக்ல இருந்தால் தான் அந்த கூப்பனை யூஸ் பண்ண முடியும், அந்த ஆஃபரில் வாங்க முடியும். ஸ்டாக் இல்லை அப்படின்னா அந்த கூப்பன் ஸ்வாகா நக்கிட்டு போக வேண்டியதான். நிறைய பேருக்கு இந்த பஞ்சாயத்து ஆச்சு. ஸோ இதே மாதிரி அமேசான்லையும் பண்ணான். பட் அவன் வந்து 99 ரூபாயோ ஒரு 200 ரூபாயோ போட்டு அதை வேணும் அப்படின்னா உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. பட் இங்கே இருந்த எல்லாத்துக்குமே அந்த கூப்பன் பார்த்தீங்கன்னா போச்சு. என்னது என்னென்னது என்னன்னா ஏதேதோ பேசுறியா? அப்புறம் எனக்கு ஒரு சம்பவம் பண்ணாங்க. இந்த ஓப்போ ஃபைண்ட் N2 ஃபிளிப் வந்தப்ப விஐபி லிமிடெட் பாஸ்ன்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு வித்தாங்க. நானும் வாங்கிட்டேன். அது நிறைய பெனிஃபிட் கிடைக்கும், இயர்லி ஆக்சஸ் கிடைக்கும், அதுன்னாங்க. சரி எப்படியே வாங்க போறோம், இந்த பாஸை வச்சு வாங்கினா பெனிஃபிட் இருக்குன்னு வாங்கிட்டேன். அந்த பாஸை கரெக்டாக 17ஆம் தேதி எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த தேதி எப்போ நைட்டு 12 மணிக்கு போய் வாங்கலான்னு போனா எங்கேயுமே அந்த பாஸை யூஸ் பண்ண முடியல. கூப்பன் கோட் கொடுத்துருக்கான், எங்கேயுமே அப்ளை பண்ண முடியல. எதுக்குடா என்ன பெனிஃபிட் அதுல கிடைக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா போடல. நான் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணா அது பெருத்த காமெடி. வெறும் பாட்டா தான் வந்து பேசுது, பாட் தான் சேட் பண்ணுது, நார்மல் பர்சனே வந்து சேட் பண்ண மாட்டாங்க. சரி ட்விட்டர்ல போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணா ட்விட்டர்லயும் யாரும் கண்டுக்கல. Flipkart, ஓப்போ யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பாஸ் வந்திருக்குனே தெரியல. ஃபைனலா பாத்தீங்கன்னா Flipkartல இருந்து ஒருத்தன் கால் பண்ணி பேசினா அவன்கிட்ட கேட்டா அப்படியா அப்படி ஒன்று வித்தாங்களா, நான் செக் பண்றேன் சார், ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்றாங்க. நான் 2 days வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பாச வாங்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஃபைனலா வந்து அது ஆஃப்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த கூப்பனே பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து வீடியோல சொல்லி அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிசால்வ் பண்ணி 25 நாள் கழிச்சு அந்த 1000 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணாங்க. நமக்கே இப்படிலாம் கடுப்பாகுது அப்படின்னா நார்மல் கஸ்டமருக்குலாம் யோசிச்சு பாருங்களேன். சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் ஆர்டர் போட்டு இந்த மாதிரிலாம் பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா எவ்வளோ எரிச்சல் வரும். இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியாது. நான் கூட வீடியோவில் புலம்புவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம். எவ்வளோ பேர். இதை விட இன்னொரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு, நான் அதுக்கு வரேன். என்னன்னா இனிமே நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட், ரிட்டர்ன், எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பிராண்ட் அதாவது Flipkart வந்து இனிமே தலையிட மாட்டாங்க. ஸோ 7 days செல்லர் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபோனை நான் வாங்குறேன், இதில் ஏதோ ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கு, அதை வந்து நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் இனிமேல் என்னால் Flipkartல பண்ண முடியாது. ஸோ அந்த பில்லை வச்சு என்ன பிரச்சனைன்றதை எனக்கு பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அங்கே போய் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வாங்கிக்கணுமா. ஸோ Flipkart அதில் தலையிட மாட்டாங்க. நல்லா இருக்குல்ல? அதுக்கு எதுக்கு நான் Flipkartல வாங்கணும்? அதை ரொம்ப தெளிவாக வந்து கவனிக்காத மாதிரி எங்கேயுமே வந்து நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சின்னதாக நம்ம வந்து இந்த மாதிரிலாம் மாற்றிருக்கோன்னு கூட எங்கேயுமே இன்ஃபார்ம் பண்ணல. அமேசான்லையும் இதே தான் இருக்குது. பட் அமேசானில் வந்து ரொம்ப குறிப்பிட்ட ப்ராடக்ட்டுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க. நான் இன்னும் முழுசாக வரல. Flipkartல மேக்ஸிமம் மாற்றிட்டாங்க. இது எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க தெரியுமா? நம்மளுக்கே நிறைய பேர் மெயில் பண்ணியெல்லாம் ப்ரோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்ததுன்னா ஒருத்தர் லேப்டாப் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தார். அதில் வந்து 256 GB SSD இருக்கிற மாதிரி வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. பாக்ஸ்லேயும் அதான் போட்டிருக்கு. பட் ஆன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து 256 GB HDD கொடுத்துருக்காங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் HDD இருக்கு மாத்தி வந்திருக்கு அப்படின்னு Flipkartக்கு சாட் பண்ணதுக்கு பாட் சாட் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே 1 வீக் வரையும் கிடைக்கல. 1 வீக் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இது வந்து உங்களுக்கான அந்த ரிட்டர்ன் பாலிசி பீரியட் வந்து முடிஞ்சிருச்சு, இதனால எங்களால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போய் நீங்க மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா. சர்வீஸ் சென்டர் கொண்டு போனதுக்கு இல்லைங்க இது வந்து நீங்க ஆர்டர் போட்ட மாடலே இதுதான், இந்த மாதிரி தான் வந்திருக்கு, Flipkartல மாத்தி வந்து செல்லர் வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த கஸ்டமருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்கல, ரிட்டனும் போல, அதுக்கு ரீஃபண்டும் கிடைக்கல. என்ன பண்ணுவார் இப்போ? அவரெல்லாம் எனக்கு அழுகாத குறையாக வந்து மெயில் பண்ணியிருந்தாரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இந்த லேப்டாப் வாங்கினேன், கடைசியில் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். இது நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நடக்குது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து மாற்றி வருது. இது எல்லாத்துக்குமே பொறுப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா Flipkart. ஆனால் அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. நம்மளும் இதை வந்து ஐயோ என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறீங்க. பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்குது, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பயப்படாமல் அவங்க மேலே கன்சியூமர் கோர்ட்டில் வந்து கேஸ் போடுங்க. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணிட முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதனால தான் பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஸோ வரிசையாக கேஸ் விழுக இது எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்கல்ல. இதில் அமேசான் கூட பரவாயில்ல, இந்த கஸ்டமர் கேர் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பேசிடுவாங்க, ஓரளவு ரிசால்வ் வந்து பண்ணிடுவாங்க. Flipkart ஒஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாட்டு. ஏதாவது சேட் பண்ணணும் உள்ள போனோம்னா அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 5-6 கொஸ்டின் வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்டாலும் அதே ஆன்சர் தான் வருது. டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கான், அதுக்கு கால் பண்ணேன் அப்படின்னா எந்நேரம் பிஸி. தமிழ் சப்போர்ட் கிடையாது, கரெக்ட் லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட்லாம் பெருசாக கிடையாது. ரீசென்ட்லி ஒஸ்ட் தவிர கிரெடிட் கார்டு விற்கிறான். கிரெடிட் கார்டு இருந்தால் தான் உங்களுக்கு ஆஃபர், இல்லாட்டி ஆஃபர் கிடையாது. இந்த ஐஃபோன்லாம் கம்மியான ப்ரைஸுக்கு கொடுத்துட்டு ஆர்டர் போட வச்சிட்டாங்க. 50,000 ரூபாய்க்கு iPhone 14 ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு ஆர்டர் கேன்சல். யூனிட் இருந்தால் தானே, ஸ்டாக் இருந்தால் தான் நான் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்துருக்கணும். எதுவுமே இல்லை. கேட்டால் சார் டெக்னிக்கல் இஷ்யூ சார், அதனால உங்கள் ஆர்டரை கேன்சல் பண்ணுறோம். ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் Flipkart Plusன்னு ஒன்று வச்சிருக்கேன், சொல்ல மறந்துட்டேன். அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. இதனால வந்து 1 day டெலிவரி கிடைக்குமா?
எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயா தருவாங்களா? இல்லைங்க இல்ல. என்னன்னா இந்த Flipkartோட அந்த பிக் பில்லியன் டே எல்லாம் வர்றப்ப இயர்லியர் ஆக்சஸ் இருக்கும் இல்லையா, அது 1 டேக்கு முன்னாடி கிடைக்கும். இதை எப்படி வாங்குறது, எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க பே பண்ணி வாங்கவே முடியாது. இயர்லியர் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா முன்னாடியே நிறைய பொருள் வாங்கி அதுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா காயின்ஸ் கொடுப்பாங்க. அதுல ஒரு 300 காயினோ 400 காயினோ சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு Flipkart பிளஸ் அப்படின்றது கிடைக்கும். மிச்சப்படி பாத்தீங்கன்னா உங்களால தனியா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நல்லா இருக்குல்ல? எனக்கு ப்ராடக்ட் வேணும், எனக்கு இயர்லியர் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா நான் காசு கொடுத்து நான் தான் செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீ பொருள் வாங்கணும், பொருள் வாங்கி அந்த காயின் வரணும், காயின் வந்து நீ ரெடீம் பண்ணணும். என்ன கன்றாவி இது, என்ன எழவி அது. இதெல்லாம் பார்க்கையில வந்து ஆன்லைன்ல தூக்கி எரிஞ்சிட்டு பேசாம ஆஃப்லைனுக்கே போயிடலாம். நீ ஆஃப்லைனுக்கே போயிரு சிவாஜின்ற மாதிரி ஆஃப்லைன்லேயே எல்லாத்துலயுமே வாங்கிடலாம் போல. அந்த அளவுக்கு தான் இப்போ ரீசெண்டா இருக்கிற காமர்ஸ் சைட்லாம் ரொம்ப ஒஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, எங்களோட நோக்கம் எல்லாமே இந்த Flipkartடையும் அமேசானும் வந்து குத்தம் சொல்றது கிடையாது. இந்த மாதிரிலாம் இந்த காமர்ஸ் சைட்ல இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இதை யாரும் வந்து பேச மாட்டாங்க, இதை யாரும் கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்டாதான் இது மாறும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம். இதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீங்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டினை நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இதனால நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஷ்யூ எல்லாமே சரியாகி அஸ் அ கன்சியூமருக்கு கரெக்டாக எல்லாமே போய் சேரணும், இந்த இஷ்யூலாம் சால்வ் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட நோக்கம். அது சரியாகுதா இல்லையா அப்படின்றது நீங்க கேட்குற கேள்வியில தான் இருக்க போகுது. அதனால இந்த மாதிரி உங்களுக்கும் என்னென்ன பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னென்ன வெப்சைட்ஸில் இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது குறிப்பிட்டு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட இந்த மெயில் அட்ரஸ்க்கு மெயில் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான இஷ்யூனா கண்டிப்பாக அதையும் நம்ம சொல்லலாம், அதையும் சீக்கிரமே வந்து சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் பிராண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்றது.